சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் ஸ்ரீகாந்த் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் ஒரு இருதய நோய் அறுவை சிகிச்சை நிபுணர். ஆமாம். ஆனால் அந்த இருதய நோய் அறுவை சிகிச்சை நிபுணர்களில் டியர் 2ன்னு சொல்லக்கூடிய இரண்டாவது கட்ட நகரங்கள் திருச்சி, காரைக்குடி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னையை தாண்டி உள்ள பெருநகரங்களை தாண்டி உள்ளதுலேயும் நிறைய இந்த மாதிரி இப்போ இந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கையாளுறீங்க பல விஷயங்களை. பொது காலத்தில் நம்ம சென்னைக்கு தான் போகணும், இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முழுமையாக இப்போ அந்த பக்கத்தில் உள்ளவங்க, ஏன்னா இந்த மாதிரி நகரங்கள் எல்லாமே பெரும்பாலும் இந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டது. திருச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியில் இருக்கிறவங்க தான் வர்றாங்கன்னு இல்லை, திருச்சிக்கு பக்கத்தில் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர், காரைக்குடி, இப்படி நாகப்பட்டினம் பல இடங்கள்லேருந்து வரக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி இந்த சிகிச்சையை இங்கே எடுத்துக்கலாம் தைரியமாக அப்படின்னு வரக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துட்டோமா டாக்டர்? ஆமாம் சார், ஷூர், கண்டிப்பாக வந்திருக்கோம். ஸோ இப்போ திருச்சியில் நம்ம ஹாஸ்பிட்டலாக கண்டிப்பாக சென்னையில் பண்ணுற அந்த அளவுக்கு நம்ம கார்டியாக் சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே பண்ணுற மாதிரியே நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்ணிகிட்ருக்கோம், வால்வ் சர்ஜரி அண்ட் மினிமம் இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரி, எல்லா விதமான கார்டியாக் சர்ஜரி ப்ரொசஸ் அங்கே திருச்சி அப்போலோவில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு வர பாப்புலேஷன் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் இந்த தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், அந்த பக்கத்தில் ஈவன் நாகப்பட்டினம், அந்த இடத்துல கொடைக்கானல் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர்ஸ், சேம் ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம அங்கே கொடுக்க முடியுது. வித் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஸ்டே, டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அங்கே ப்ரொவைடட் இருக்கிறதுனால சேம் அந்த அளவுக்கு சென்னையில் சிட்டிஸில் கொடுக்குற அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் நம்ம அங்கே கொடுக்க முடியுது. இப்போது நீங்கள் பணிபுரியும் மருத்துவமனை மாதிரி திருச்சி மாதிரி இடங்களில் சுற்று வட்டார பகுதிகளிலேருந்து வர மக்கள்கிட்ட நாங்கள் நிறைய கேஸ் இதை பார்க்குறோம் சார். 50 பேர் வந்தாங்கன்னா அந்த 50 பேரில் இதுதான் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கல, கம்பேர் வித் சென்னை, இங்கே இது அதிகமாக இருக்குது அப்படின்னா எதை சொல்லுவீங்க டாக்டர்? முக்கியமாக இந்த பைபாஸ் சர்ஜரி வர பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லேட்டாக வராங்க. மேபி அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாத, மேபி அந்த ரீசனுக்காகவோ தெரியல, பட் சிம்டம்ஸ் இருந்தாலும் அவங்க வேறே இதுக்காக இது பண்ணிவிடுவாங்க. நாங்கள் கேஸ் இருக்குது, அசிடிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக அட்டாக் வந்த பிறப்பும் அவங்க ட்ரீட்மெண்ட்கே வராங்க. பட் சிட்டிஸில் என்னென்னா கொஞ்சம் அந்த நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. கொஞ்சம் சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே அவங்க ஏதோ ஒரு இசிஜிஓ, எக்ஸ்ரேல ஹெல்த் செக்அப் மாதிரி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணால் அவங்களுக்கு அது முன்னாடியே நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகிடும். பட் அந்த வில்லேஜஸில் இவங்க இருக்கிறவங்க என்னென்னா மேபி அந்த ஒர்க்குக்கு போகணும், வேலைக்கு போகணும், அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக ஒரு நாளுக்கு கொஞ்சம் அதிகமானது பிறகு தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே இப்போ வராங்க. ஸோ அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வராங்க. செகண்ட் திங் இந்த வால்வ் கேசஸ், எஸ்பெஷல் இந்த வால்வ் இன்ஃபெக்ஷன்ஸ், ருமேட்டிக் ஃபீவர்னு சொன்னாங்க, ருமேட்டிக் ஃபீவர், ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ், அவங்களும் ரொம்ப லேட்டாக வராங்க வில்லேஜஸில். அவங்க ஸ்கூல், எஸ்பெஷலி இந்த யங் சில்ட்ரன் ஒரு யங் ஏஜ் குரூப்பில் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப லேட் ஆகி ஹார்ட் ஃபெயில்யூர் சிம்டம்ஸ் போனதுக்கப்புறம் தான் வராங்க. ஸோ அந்த பாப்புலேஷன் எஜுகேட் பண்ணணும். ஸோ நாங்கள் வர எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இது நீங்கள் முன்னாடி வரணும், நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியில் இந்த இஷ்யூ இருக்குது, லைக் ஹார்ட் டிசீஸ்னால் உங்கள் ஃபேமிலியில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, லைக் ஒபேசிட்டி இருக்குது, உங்கள் ஃபேமிலியில் சுகர் இருக்குன்னா உங்கள் ஃபேமிலியில் மற்றவங்களும் செக் பண்ண சொல்லுங்கள், கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது உங்கள் ஃபேமிலியில், அந்த மாதிரி நாங்கள் எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க போய் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பேஷண்ட்ஸுக்கும் அவங்களும் கொஞ்சம் எஜுகேட்டாகி வராங்க. பட் இன்னும் நம்ம கொண்டு போகணும். இதெல்லாம் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தாமதமாக ரொம்ப லேட்டாக வர்றதுனால பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குறவங்க எத்தனை % இருப்பாங்க? ஆமாம் சார், ஒரு 10% பீப்புள் ரொம்ப லேட்டாக வராங்க சார். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த லோக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த வேறு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் லோக்கலில் அவங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ட்ரை பண்ணிவிட்டு சில பேர் ஆன்ஜியோ பண்ணதுக்கப்புறமும் பைபாஸ் சொன்னோன்னே பயந்து அந்த ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட்ஸும் போவாங்க. அது பைபாஸ்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு பயந்து ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டு அதோட திருப்பி காம்ப்ளிகேஷன் லேண்ட் ஆகி ஹார்ட் ஃபெயில்யூர் ஆகி அதோட பம்பிங் ஃபங்க்ஷன் ரொம்ப குறைஞ்சதுக்கப்புறம் வராங்க. அந்த விதமான பேஷண்ட்ஸில் சர்ஜரி பண்ணாலும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நம்ம சாட்டிஸ்ஃபேக்டரியாக கொடுக்க முடியாது, அதோட காம்ப்ளிகேஷன் ரேட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் நம்ம எஜுகேட் பண்ணிட்டோம்னா தென் நம்ம கொஞ்சம் எர்லியாகவே அந்த காம்ப்ளிகேஷன் ப்ரிவெண்ட் பண்ணிட்டு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அந்த பகுதிகளில் இந்த திருச்சி அது சுற்றி உள்ள பகுதியில் டியர் 2ன்னு சொல்கிறோமே, அந்த பகுதிகளிலேருந்து வர்றவங்களுக்கு மற்ற நகரங்களோடு ஒப்பிடும் பொழுது ஹெரிடிட்டரின்னு சொல்லக்கூடிய பரம்பரை தொடர்பான அப்பாவுக்கு இருந்துச்சு, தாத்தாவுக்கு இருந்துச்சு சொல்லக்கூடிய ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிற சதவீதம் கூட இருக்கா, இல்லை ஒரே மாதிரி தான் இருக்கா? ஒரே மாதிரி தான். அந்த விதமாக மெயின்லி இந்த ஃபெமிலியல் அந்த அளவுக்கு இல்லை சார்.
இந்த டிஸ்லிபிடிமான்னு சொல்லுவாங்க, இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், அவங்க வந்து வராங்க. பட் ஹார்ட்லி ஒரு 1 to 2% பாப்புலேஷன் தான். பட் அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த ஃபேமிலியும் நம்ம எஜுகேட் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிசிஷியன் ஒப்பீனியன்லாம் வாங்கினதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் அந்த டிஸ்லிபிடிமியா அந்த சிண்ட்ரோம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மற்றவங்கள செக் பண்ணிக்கோங்க, ஒபெசிட்டி இருக்கும், அந்த கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் டிசீஸ் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணால் பெட்டராக இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு ஃபாலோஅப்பில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்கும். பட் அது ஒரு 1 to 2% சேம் ஆஸ் சிட்டிஸில் இருக்கிற மாதிரி, அவ்வளோதான். ஹார்ட் டிசீஸ்னு வரும்பொழுது அதனுடைய அறுவை சிகிச்சை ப்ரொசீஜர்ஸில் டாக்டர்கள் பெரும்பாலும் கவலைப்படுற விஷயமா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டது, நிறைய கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸில் சிரமப்படுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமல் இன்வாசிவ் ஆர் வாட் எவர் இட் மே பி. அது நிஜமா டாக்டர்? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது அந்த மெயின் ஃபுல் ஸ்டெர்னாட்டமி பண்ணும்போது அது பண்ணும்போது நிறைய ஃபேட் இருக்கும்போது அது அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலி ப்ராப்ளமோட நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த வூண்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும். அதிகமாக ஃபேட் இருந்தால் அது வூண்ட் ஹீலிங் ரொம்ப டிலே ஆகும். ஓகே. ப்ளஸ் மோஸ்ட்லி இந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்க, ஃபேட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அந்த டயபெட்டிஸ் எல்லாம் சேர்த்து இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பிளட் சப்ளை, ஸ்கின்னுக்கு இருக்கிற பிளட் சப்ளை கம்மியாக இருக்கும்போது வூண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். பிளட் சுகர் சரியாக கண்ட்ரோல் பண்ணலைன்னா வூண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், வூண்ட் சரியாக ஹீல் ஆகாது, ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இல்லை வரும். செகண்ட் திங், இந்த மினிமல் இன்வேசிவ் பண்ணும்போது இந்த ஒபீஸ் பேஷண்ட்ஸில் யூஸ்வலி நம்ம வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்க, அது மாதிரி இருக்கும்போது உள்ளேயும் கொஞ்சம் ஃபேட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் யூஸ்வலி டெக்னிக்கலி ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருக்கும். பட் ஓப்பன் ப்ரொசீஜர்ஸில் டெக்னிக்கலி ப்ராப்ளம் இருக்காது. பட் போஸ்ட் சர்ஜரி அந்த வூண்ட் ஹீலிங் காயம் மாறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பெரும்பாலும் இந்த சர்ஜரிக்கான பயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இங்கே நிறைய நாலேஜபிள் பீப்புள் இருப்பாங்க, டக்கு டக்குன்னு கேட்டுக்கலாம், தெரிஞ்சுப்பாங்கங்கிறது இருக்குது. அங்கே அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் முதல்ல இருந்த விட நிறைய மாறிடுச்சு, அவங்களும் மருத்துவத்தை நேரம் பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் பைபாஸ் அல்லது சர்ஜரி அப்படின்ற அடுத்த ஆப்ஷனை சொன்ன உடனே இன்னும் பயந்து ஐயோ எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அங்கே இருக்காங்களா? இருக்காங்க சார், கண்டிப்பாக இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 25% பாப்புலேஷன் என்ன இந்த வில்லேஜஸ்லேருந்து அந்த எஸ்பெஷலி இந்த ரூரல் ஏரியாஸ் வந்தவங்க, அவங்களுக்கே கார்டியாக் டிசீஸ், அந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கும். நம்ம பைபாஸ் சொன்ன உடனே ஐயோ சர்ஜரி பண்ணால் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது, ஒர்க்குக்கு போக முடியாது, ஜாபுக்கு போக முடியாது, அந்த ஒரு இது என்ன இருக்குது. ஆஸ் எ சர்ஜன் அண்ட் ஆஸ் எ டீம், அங்கே ஒரு டீம் வச்சுருக்கோம். சர்ஜன், ஒரு அனஸ்தட்டிஸ்ட்டு, ஒரு ஃபிசிக்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி அவங்க எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி சர்ஜரி ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோஸ், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம், கிராஃப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது காமிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணலாம், ஒரு 1 month நீங்கள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க்கும் செய்யலாம், நார்மல் நீங்கள் ஒர்க்குக்கு போகலாம், மேனுவல் லேபர் அந்த ஒர்க்குக்கு போகலாம், எல்லாமே பண்ணலாம்னு நாங்கள் எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹார்ட் டிசீஸ்னு வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கும். என்னென்னா இந்த மாதிரி சர்ஜரி பண்ணால் வீட்டிலே விழுந்து கிடக்கணும், 6 மாதம் 1 வருஷம் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் தொடர்ந்து டாக்டர்கிட்ட போய்கிட்டே இருக்கணும், அப்புறம் வாழ்நாள் பூரா மாத்திரை சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற தொடர்ச்சியான அடுக்கடுக்கான கேள்விகளும் பயமும் உங்களை துரத்தும். அதிலிருந்து அவங்களை வெளியில் கொண்டு வந்துடுறீங்களா நீங்கள்? மோஸ்ட்லி சார் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அது ஃபுல்லி கொண்டு வர முடியல. பட் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நம்ம எல்லாம் ஆக்டிவாக எல்லாம் பண்ண வைக்கிறோம். இந்த ஸ்பெஷல் இந்த கொஞ்சமாக ஃபிசியோதெரப்பி மாதிரி எல்லாமே பண்ண வச்சுட்டு ஒரு செகண்ட் டே அன்றைக்கே பேஷண்ட் நடக்கிற மாதிரி நம்ம கொண்டு போகிறோம், பண்ணிக்கலாம். தேர்ட் டே அன்றைக்கி நடந்து வார்டுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வருவாங்க. வார்டிலும் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது, ஸ்டெப்ஸ் ஏறுறது, அந்த மாதிரி அங்கேயே என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். தென் பை அட்லீஸ்ட் ஒரு எவ்ரிடே ஒரு பர்சன், ஃபிசியோதெரப்பி பர்சன் ஆகட்டும் இல்லை செக்ரட்டரி ஆகட்டும் போய் அவங்க என்கரேஜ் பண்ணி ஃபிசியோதெரப்பி எஜுகேட் பண்ணிட்டுருக்காங்க. அட் த டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ் நாங்களும் ஒரு வாட்டி போய் பேஷண்ட் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே செய்யலாம், நீங்கள் ஒரு 1 month ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவங்க ஃபாலோ அப் வரும்போது அடிக்கடிக்கு ஃபாலோ அப்பில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சார். 1 month ஃபாலோ அப், அதுக்கப்புறம் 3 months ஃபாலோ அப். நீங்கள் வேலைக்கு போகலாம், மெடிசின்ஸ் கொஞ்சம் சாப்பிடுங்க, சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலர் வர தேவையில்லை, ஏதாவது இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம், ஃபோன் நம்பர் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க, சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எஜுகேட் பண்ணிவிட்டு. ஸோ அது கொஞ்சம் ரீச் ஆகுது. நவ் தேர் ஃபாலோயிங் இட். ஸோ மினிமல் இன்வாசிவ் சர்ஜரின்னு வரும்பொழுது எல்லாருக்கும் தெரியும் துளை, அதாவது பின் ஹோல், கீ ஹோல் அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் என்னென்னவெல்லாம் பண்ணுறீங்க டாக்டர்? பைபாஸ் சர்ஜரி பண்ணலாம், அண்ட் வால்வ் சர்ஜரிஸ், மைட்ரல் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட், அயோர்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணலாம். அண்ட் இந்த லங் ப்ரொசீஜர்ஸ் சொல்கிறோம், அதையும் பண்ணலாம். ஸோ பட் அதை வந்து ஒரு செலக்டட் பேஷண்ட்ஸில் தான் பண்ண முடியும், அண்ட் செலக்டட் இண்டிகேஷன்ஸில் தான் பண்ண முடியும். பட் இஃப் பேஷண்ட் இஸ் லைக் அந்த கரெக்டான ப்ரொசீஜருக்கு அந்த பேஷண்ட் சூட்டபுள்னா தட் டெஃபினெட்லி வில் ஹெல்ப் த பேஷண்ட். உங்களை மாதிரி அறுவை சிகிச்சை நிபுணர்களுடைய வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மினிமம் சர்ஜரி, அதுக்கப்புறம் லங்ஸில் உள்ள பிரச்சனைகளை, நுரையீரல் பிரச்சனைகளை கிளியர் பண்ணுறது இருக்குது. இதில் நடுவில் சர்ஜரிலாம் இல்லாமல் அவருக்கு வேறு வேலை ஒன்று இருக்குது,
லங்ஸ்கிட்டேயோ எங்கேயோ ஹார்ட்டுக்கிட்டேயோ அந்த டியூப்லேயோ மற்ற இடங்கள்லையோ எடுத்து செல்கிற பாதையில் இன்ஃபெக்ஷன் ஒன்று வந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு போகாமல் அதை தடுக்கிற வேலையும் இந்த சர்ஜனுக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஆமாம் சார். ஸோ அதை பற்றி பேசலாம் டாக்டர். எனக்கு சொல்லுங்கள், என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணுறீங்க? இன்ஃபெக்ஷன்னா ஹார்ட்டுக்கு ஆஸ் சச் ஹார்ட்டுக்கு வந்து பெருசாக மேஜர் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராது சார். வந்தாலும் இந்த பெரிகார்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரலாம். வால்வ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து செட்டில் பண்ணலாம். வால்வ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு பொருத்தப்பட்ட வால்வ் நீங்கள் மாற்றி வச்ச அந்த வால்வ் நேச்சுரல் வால்வுக்கு வரலாம். நேச்சுரல் வால்வுக்கு வரலாம். நேச்சுரல் வால்வில் ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா அது எதன் மூலமாக காட்டு கொடுக்கும்? இந்த இடத்துல இப்படி ஒன்று இருக்குன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன சிம்டமை சொல்லுவீங்க சார்? அது இதான் முக்கியமான சார் ப்ராப்ளம் என்னென்னா ஹார்ட்டுக்கு வர இன்ஃபெக்ஷன், எஸ்பெஷல் அந்த வால்வுக்கு வர இன்ஃபெக்ஷன் நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரே வார்டு கண்டுபிடிக்க முடியாது. நாம் யூஸ்வலி என்னென்னா எல்லாமே ஃபியர் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நம்ம ஒரு ஃபிசிஷியன் கிட்ட போகும்போது அவன் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லைக் ரொட்டீனாக வர இன்ஃபெக்ஷன் தான் செக் பண்ணுவாங்க முதல்ல. லைக் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்புட்டம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹார்ட் இன்ஃபெக்ஷன்ஸில் என்னன்னா இந்த மாதிரி டெஸ்ட்டில் எதுவுமே தெரியாது. இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து எக்கோ பண்ணி பார்ப்பாங்க. அது ஒரு லாஸ்ட் ஒரு இதாக இருக்கும். நார்மல் ஃபிசிஷியன்ஸ் வந்து நீங்கள் ஃபீவர் வரும்போது இதாக ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. யூரின் இன்ஃபெக்ஷனோ, பிளட் இன்ஃபெக்ஷனோ, எதாவது மலேரியா, இது அதர் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் பார்ப்போம். வைரல் ஃபீவர்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. இதுக்கு ஆன்டிபயோட்டிக்கில் கொடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஃபீவர் வந்துகிட்டே இருக்கேன்னா அப்போ தான் வந்து அதர் ஆர்கான்ஸ் போவாங்க. அப்போது ஹார்ட் செக் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஹார்ட்டில் செக் பண்ணும்போது ஸோ இதுதான் ஆரம்பம். இப்போ நீங்கள் சொல்கிறதுங்கிறது வந்து சாதாரண மலேரியா மாதிரி விஷயங்கள், இது காய்ச்சல்னு வர்றதுல மருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு ஆரம்பம். இது ஒருவேளை சரி ஆகலை தொடருதுன்னா வந்து ஒரு எக்கோ பண்ணி பார்த்தாலே நமக்கு வந்து உள்ள அந்த வேலுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடேஷன் ஒரு டிஷ்யூ மாதிரி செட்டில் ஆகும். ஒரு இன்ஃபெக்ஷன் அங்கே செட்டில் ஆகி நமக்கு எக்கோவில் தெரியும். இல்லைன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கலன்னா அந்த வேல் வந்து டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் காரணத்துக்கப்புறம் டெஃபினெட்லி சிம்டம்ஸ் வந்துடும். பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு விதமான பால்பிட்டேஷன், அந்த ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகலாம், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரலாம், அதெல்லாம் காம்ப்ளிகேஷன் ஸ்டேஜ். இந்த ஃபீவருக்கு நம்ம செட்டில் ஆகலை, ஃபீவரில் நம்ம வந்து ட்ரீட் பண்ணலை சரியான, அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனால் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். அப்போ கண்டிப்பாக சிம்டம்ஸ் தெளிவாக வந்துடும். உங்களுடைய அறுவை சிகிச்சையை பொறுத்தவரை ஈவன் இந்த பீடியாட்ரிக்னு சொல்லக்கூடிய குழந்தைகளே நீங்கள் கையாளக்கூடிய ஒரு இது, குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் கையாளுறீங்க டாக்டர்? பெரியவங்களுக்கு சர்ஜரி பண்ணால் என்ன ரிசல்ட் வருதோ, ஏன்னா குழந்தைகளுடைய உறுப்புக்கான வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. பெரியவங்களுக்கு வளர்ந்த உறுப்பு இருக்கும், குழந்தைகளுக்கு அப்படி சில விஷயங்கள் பிறந்த குழந்தையாக இருக்குன்னா ஸ்டிச் பண்ணக்கூட முடியாத ஒரு சூழல் இருக்கும், இந்த டிஷ்யூஸ் வளர்ந்துருக்காது. அப்போ அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்க டாக்டர்? அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணுறது வந்து இந்த ஏஎஸ்டி, விஎஸ்டி, ஹார்ட்டில் ஹோல்னு சொல்லுவாங்க, அது பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, சர்ஜரி பண்ணலாம். ஒரு 2 to 5 இயர்ஸ் ஏஜ் பேக்கில் ரொம்ப இந்த நியோனேட்ஸ் இன்ஃபேன்ட் சர்ஜரி எல்லாம் அங்கே பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் சர்ஜரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஏஎஸ்டி, விஎஸ்டி, பிடிஎஸ் சர்ஜரிஸ் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஹார்ட்டில் ஹோல் அணி அதெல்லாம் இந்த ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸில் பசங்களை ஸ்க்ரீன் பண்ணி அவங்க வந்து அந்த கண்டுபிடிக்கும் போது அந்த ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த ப்ரொசீஜர் இப்போ பெரியவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்கு ஹார்ட்டில் இருக்கிற ஒரு ஹோல் அடைக்கிறீங்கன்னு சொல்கிற இந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, எல்லா ப்ரொசீஜருமே நீங்கள் பண்ணக்கூடிய வழியில் ஓகே பெரியவங்கள ஒரு 2 நாள் 3 நாளில் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அதே மாதிரி இந்த குழந்தைகளும் 2 நாள் 3 நாளில் வீட்டுக்கு போயிடலாமா, இயல்பு நிலைக்கு திரும்பிடலாமா, இல்லை அந்த குறைந்த வயதில் சின்ன வயதில் ஹார்ட்டில் ஓட்டை இருந்தது அது அடைக்கப்பட்டிருக்கிறதுனால வாழ்நாள் பூரா அந்த குழந்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சில விஷயத்தை கையாளணும்? இல்லை சார், அந்த மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் இந்த குழந்தை ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அவங்க நல்லா ரிகவர் ஆவாங்க. ஓகே, இங்கே அட்லீஸ்ட் அவங்க அடல்ட்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க இங்கே வலி இருக்குது, அங்கே வலி இருக்குது, சாப்பிட முடியல, ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இந்த குழந்தைங்களை வந்து செகண்ட் டே தேர்ட் டே அன்றைக்கி அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, செகண்ட் டே அன்றைக்கி அவங்க வந்து வீடியோ விளையாடுறது, சாப்பிட்டது எல்லாம் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ நம்ம தேர்ட் டே ஃபோர்த் டே அன்றைக்கி விட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் மெடிசின்ஸ் எல்லாமே வந்து வெரி நார்மல் மெடிசின்ஸ். அட்லீஸ்ட் நம்ம அடல்ட்ஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது கண்டினியூஸாக மெடிசின் சாப்பிடணும், லைஃப் பூராவே லைஃப் முழுக்க மெடிசின்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க ரிகவர் ஆனாங்கன்னா நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். ஒரு சர்ஜரி குழந்தைக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்? அது நமக்கு பேஸ் சர்ஜரி இண்டிகேஷன் சொல்கிறது. இப்போ ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, ஹார்ட்டில் சர்ஜரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் எடுக்கும்? அது ஒரு 3 to 4 hours ஆகும். ரெக்கவர் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ரிகவர் ஆகிறதுக்கு அது பீடியாட்ரிக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிகவர் ஆகும். அங்கே லைக் அவங்க கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டாங்க, ஹார்ட் ஒன்றும் பெருசாக ஒன்றும் டேமேஜ்னா ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு எதுவும் போகல, கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டாங்கன்னா அவங்க நம்ம அந்த ஹோல் க்ளோஸ் பண்ண உடனே ரிகவர் ஆகிடுவாங்க. லைக் ஒரு செகண்ட் டே அன்றைக்கி நார்மலாக எல்லாமே வந்து விளையாடுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஐசியூவில் நம்ம விட்டுட்டோம்னா அவங்க வந்து ஒயிட்டே இருப்பாங்க. வாட் ஷூட் பண்ணிட்டோம்னா நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க எல்லாமே. தேர்ட் டே ஃபோர்த் டே அன்றைக்கி விட்டு போகிற மாதிரி ஒரு ப்ரொவைடட் அவங்க கொஞ்சம் ஏர்லியாக நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். லைக் இந்த கேஸ் இந்த ஹார்ட்டில் ஹோல் இருக்கும்போது
பக்கத்தில் இருக்க லங்ஸ் எஃபெக்ட் ஆகும், லங்ஸில் ப்ரெஷர் கூடும். அதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்கன்னா ரிகவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் லீஜன், லங்ஸ்லும் ப்ரெஷர் கூட இருக்குது, ஹார்ட்டும் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மாதிரி எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா ரிகவர் வெரி ஃபாஸ்ட். பல விஷயங்களை நம்ம பேசும்பொழுது ஹெரிடிட்டரிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறோம், சரிதான் அது. ஆனால் பட் இந்த ஹார்ட்டில் ஓட்ட அப்படிங்கிறது கூட ஹெரிடிட்டரிக்குள்ளே வருதா? அப்படின்னா எத்தனை சதவீதம் வருது? ஹெரிடிட்டரி இல்லை சார், இது வந்து ஹார்ட் ஹோல் வந்து மோஸ்ட்லி இந்த கன்சாங்குனஸ் மேரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ரிலேஷன் நெருங்கின சொந்தத்தில் கல்யாணம் பண்ண அவங்க அந்த மாதிரியான மேரேஜஸில் ஒரு பர்த்ஸில் வந்து இந்த மாதிரி ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஹெரிடிட்டரியாக டிஃபெக்ட்ஸ் வராது, இந்த மாதிரி அடல்ட்ஸில் அதிகமாக இருக்கும். பீடியாட்ரிக் வந்து இந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணும்போது, அந்த ரிலேஷனில் கல்யாணம் பண்ணும்போது, அந்த மாதிரி மேரேஜில் வர பர்த்ஸில் வந்து டிஃபெக்ட்ஸ் வரும். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் திருச்சி அதோட சுற்றுவட்டார பகுதிக்கு நான் திருப்பி வரேன். இந்த இடங்களில் பூராமே இந்த அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிறதும் ஒரு அளவு தான் இருக்கும். கச்சகமாக எவ்வளோ வேணாலும் செலவழித்து காப்பாற்றலாம்னு யோசிப்பாங்களான்னா ஒரு கேள்விக்குறி. இந்த மாதிரி இடங்கள், இந்த டியர் 2ன்னு சொல்லக்கூடிய திருச்சி, மதுரை, இந்த மாதிரி இடங்கள் உள்ளவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு ஃபிக்ஸடாக இந்த அமௌண்ட்டுக்குள்ளே எல்லாம் பண்ணிடுறேன்னு ஒர்க் பண்ணுறது மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இருக்குது சார். ஸோ அங்கே இருக்கிறதுனால அங்கே இருக்கிற நம்ம திருச்சி அந்த சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அவங்க அஃபோர்டபிலிட்டி கொஞ்சம் சிட்டிஸில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ தெர் க்ரீம் ஆஃப் த சொசைட்டி அவங்க தனியாக இருப்பாங்க. அவங்க எனிவே தே கேன் அஃபோர்ட் எனிவேர். சென்னைக்கு வரலாம், கோயம்புத்தூர் போகலாம், எங்கேயாவது போகலாம். பட் அங்கேயே நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கிற அவங்க அஃபோர்டபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு அஷ்யூர்ட் பேக்கேஜ் மாதிரி இருக்குது. ஸோ ப்ரொவைடட் பேஷண்ட்டோட இண்டிகேஷன் பார்த்து, பேஷண்ட்டோட கண்டிஷன் பார்த்துட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த அஷ்யூர்ட் பேக்கேஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா மோஸ்ட்லி அதிலவே நம்ம சர்ஜரி கம்ப்ளீட் பண்ணிடலாம். சர்ஜரியில் வந்து டிஸ்சார்ஜ் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதில் போய் கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கோம் ப்ரொசீஜர்ஸ் மோஸ்ட். ஒருத்தருக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க டாக்டர், உதாரணமாக ஒரு 8 பிளாக் இருக்குது ஒருத்தருக்கு, டாக்டர் பார்க்குறாரு, ஆன்ஜியோ பண்ணி பார்க்கும்போது 8 பிளாக் இருக்குங்க, நான் ஸ்டண்ட்டு எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது, நான் பைபாஸ் பண்ணிடுறாங்க, கிராஃப்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, பண்ணிடுறாங்க. ஆனால் அடுத்து ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்குள்ளே அவங்களுக்கு திருப்பி ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை எடுத்து டாக்டர்கிட்ட, சர்ஜரி பண்ண டாக்டர்கிட்ட போன உடனே, நான் கிராஃப்ட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க, இருந்தால் கூட பிளட்டு கிளாட் ஆகுது, உள்ளே பாஸ் ஆகலை, நம்ம இன்னொரு ஸ்டண்ட்டு வச்சு அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டால் சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எங்கே கேள்வி வருதுன்னா, இவர் தானங்க எல்லாம் இப்போ பண்ணார், அதுக்குள்ளே எனக்கு என்ன வரும்? டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நோ, இது வந்து ஒரு டாக்டரை பற்றின விஷயம் அல்ல, இது பேஷண்ட்டை பொறுத்த விஷயம். பேஷண்ட்டோட உடல், அவங்களுடைய அமைப்பு, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க மெயின்டைன் பண்ணதுன்னா பல விஷயங்களை உள்ளடக்கினது இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு என்ன காரணம் டாக்டர்? 8 பிளாக்ஸில் 10 பிளாக்ஸ் எல்லாம் இருக்கலாம். பட் அந்த அளவுக்கு பிளாக்ஸ் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸாக தான் இருப்பாங்க. டயபெட்டிக்ஸில் நிறைய பிளாக்ஸ் வரும். ஹைப்பர் டென்சிவ் டிசீஸு, ஒபிசிட்டி, டிஸ்லிபிடீமியான்னு சொல்லுவாங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக, அந்த மாதிரி பேஷண்ட்ஸில் வந்து நிறையா பிளாக்ஸ் வரும். நிறையா பிளாக்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா, பைபாஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். எல்லா இடத்துல போய்ட்டு பைபாஸ் பண்ண முடியாது. ஸோ மெயினாக அந்த 3 மெயின் பிளட் வெசல்ஸ் இருக்கும், அதோட பிரான்ச்சஸ் தான் பைபாஸ் பண்ண முடியும். ஸோ அதான் நம்ம மெயின் டார்கெட்டு. ஸோ அந்த மாதிரி பைபாஸ் பண்ணும்போது பேஷண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பிளாக்ஸ் இருந்துச்சு, இருக்கிற எல்லா பிளட் வெசலும் பிளாக் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பேஷண்ட்டுக்கு இருக்கிற பிளாக்ஸுக்கு தான் நம்ம பைபாஸ் பண்ண போகிறோம். ஸோ பட் அவங்க பேஷண்ட்டோட பாடியில் அந்த பிளாக் டெவலப் ஆகிற கண்டிஷன் இருக்குது. ஸோ ஃப்யூச்சர்லும் பிளாக்ஸ் வரலாம். ஸோ இருக்கிற அதை அப்போ கை வைக்கல, அது நமக்கு தெரியாது. அப்போ ஆன்ஜியோ பண்ணதில் அங்கே பிளாக் இருக்குது, அதுக்கு ஃபியூச்சரில் வரலாம். ஸோ நம்ம அதுக்கு நம்ம தாண்டி பைபாஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் செட்டில் ஆச்சு. ஸோ ப்ரொவைடட் பேஷண்ட் அதுக்கப்புறமும் நல்லா கண்ட்ரோலாக, டயட் கண்ட்ரோலு, டயபெட்டிக் கண்ட்ரோலு, அதெல்லாமே நல்லா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸில் இருந்தாங்கன்னா சான்சஸ் கம்மியாகும். புதுசாக பிளாக் வர சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் பைபாஸ் எதுக்கு சஜஸ்ட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற சிச்சுவேஷன், இருக்கிற சிம்டம்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு. செகண்ட், மேஜர் காம்ப்ளிகேஷனில் வராமல். இப்போ இதுக்கு பைபாஸ் பண்ணணும்னா அட்டாக் வரலாம், ஹார்ட் வீக் ஆகலாம், ஃபெயிலியருக்கு போகலாம். பட் பைபாஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், உடனே இந்த மேஜர் சிம்டம்ஸ் எல்லாம் வராது. ஃப்யூச்சரில் பிளாக் வந்தாலும் அதுக்கு தனியாக நமக்கு வந்து இதை ஸ்டென்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா டாக்டர், பைபாஸ் ஒருத்தருக்கு பண்ணிட்டோம், ஒரு 4 இடத்துல கிராஃப்ட் பண்ணியிருக்கங்கிறதுனால அவருக்கு அடுத்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராதுன்னு கேரண்டி கொடுக்க முடியாது. நான் வந்து புதுசாக பேஷண்ட் சொல்கிறது என்னென்னா, பைபாஸ்ன்னு சொல்கிறது நான் ஒரு அவங்களுக்கு பேஷண்ட் சொல்கிறது 50% ட்ரீட்மெண்ட் தான். இதுக்கப்புறம் 50% ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணணும். நீங்கள் சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, ஆக்டிவாக இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சுகர்ஸு, கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயட் கண்ட்ரோலு, டைமுக்கு மெடிசின் சாப்பிடுங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணி, இது 50% ட்ரீட்மெண்ட். இது நீங்கள் ஃபாலோ பண்ணாதான், இது உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் பண்ணுறது இப்போ இருக்கிற பிளாக்கு நாங்கள் பைபாஸ் பண்ணிட்டோம், இது வந்து 50% ட்ரீட்மெண்ட். மீதி 50% நீங்கள் பண்ணால் தான் உங்கள் கையில் இருக்கும். உங்கள் லைஃப் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பண்ணால் ரிசல்ட் நல்லாயிருக்கும்.
ஸோ அந்த மாதிரி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் சில பேர் வந்து மெடிசனும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, மெடிசன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸில் பைபாஸ் பண்ண கிராஃப்ட்டு பிளாக் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்மோக் பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து திருப்பி பிளாக் ஆகிடும். நிறைய சர்ஜரிஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லாம் டே கேருக்குள்ளே வந்துருச்சு. இப்போ திருச்சி மாதிரியான நகரங்களில் கூட இந்த டே கேர் அப்படிங்கிறதோ அல்லது மிக குறைந்த அளவு நாட்கள் தங்கக்கூடிய சூழலுக்கு நம்ம டெவலப் ஆகி அந்த இடத்துல இது கிடைக்குதா இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போது இது முன்னாடி மாதிரி பைபாஸ் பண்ணால் ஒரு 10 days 15 daysல தேவையில்லை, ஒரு 1 week லெஸ் தேன் வீக் ஆல்சோ பேஷண்ட் நல்லா ரிகவர் ஆகிட்டாங்க. 5 days 6 daysல வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் இப்போ. ஸோ இங்கே நம்ம ரொட்டீனாக கொடுக்குற பேக்கேஜ் வந்து ஒரு 7 days. இங்கே இன்றைக்கி சர்ஜரி பண்ணாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து எக்ஸாக்ட்லி 7 daysல வீட்டுக்கு போகலாம். இன்னும் பெட்டராக சில பேர் நல்லா ஆக்டிவாக ரிகவர் ஆவாங்க. அவங்களுக்கு 4th day 5th day அன்றைக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ருக்கோம். அவங்க நல்லா ஆக்டிவாக எல்லாமே பெயின் எல்லாம் அந்தளவுக்கு இல்லைன்னா நம்ம டிஸ்சார்ஜே பண்ணிடலாம். ஸோ தட் கார்டியக் சர்ஜரியில் ஆஸ் சச் நீங்கள் டே கேர் பண்ண முடியாது. ஏன்னா ஹார்ட் சர்ஜரினால ஹேவ் டு ஐசியூ அப்சர்வேஷனில் கண்டிப்பாக தேவைப்படும். பட் குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த Tier 2 சிட்டியில் உள்ளவங்களுக்கான கவலைகள் வேறையாக இருக்கும். ஐயோ எவ்வளோ பணம் கேட்பாங்களோ, எத்தனை நாளில் வீட்டுக்கு போகலாம், முடிஞ்சதுக்கப்புறம் நான் அங்கேயே இருக்கணுமா, மருந்து எவ்வளோ நாள் சாப்பிடணும், குழந்தைய கூட்டிகிட்டு போனால் என்ன நடக்கும்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். நான் உங்களுடைய ஒரு சர்ஜனாக பார்த்ததை விட ஒரு தன்னம்பிக்கை ஊற்ற ஒரு மனிதராக இந்த இடத்துல நான் பார்த்தேன். ஒரு மருத்துவருக்கான கடமைன்னு கூட அதை நான் பெரும்பாலும் கருதுவேன். குறிப்பாக அந்த பக்கத்துலேருந்து வர்ற இந்த முதல்ல ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் உள்ளவங்களுக்கு தேவையான ஒரு விதம் என்னென்னா முதல்ல அவங்களுக்கு சொல்ல வேண்டியது தன்னம்பிக்கை. வாங்க பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லபடியாக பண்ணலான்னு சொல்கிறது அதுதான் நிறைய தேவைப்படும். நான் அது தொடர்பாக தான் உங்கள்கிட்ட நிறைய பேசினேன். ரொம்ப அழகான விஷயங்களை என் கூட பகிர்ந்துட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி டாக்டர். நன்றி. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.